தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 30 நாட்கள், நாளைக்கு காலையில் 30 நாட்கள் முடிவடைகிறது. ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா மினிமம் 100 டேஸ் அது வேணும். அதை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதை ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறக்கு. பட் இந்த 30 நாளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் மட்டும்தான். அவங்களுக்கு 108 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அது கொஞ்சம் எம்எல்ஏ ஷார்ட்டேஜ் இருந்ததுனால கூட்டணி அரசியல் இதுக்குன்னே அது கொஞ்சம் டைம் போயிடுச்சு. 436 திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் இவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பெரிய எல்என்டியோட ஒரு 18,600 கோடி 18,600 கோடி முதலீடு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் 24/7 24 மணி நேரமும் குடிநீர் அனைவருக்கும் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து தான். அப்புறம் வேற அரசியல் அப்புறம் அறிவிப்புகள் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைவேற்றணும் தொடக்க நிலையில் அது 30 days இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் டைம் ஆகலை. மக்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப அதிகம். சினிமா துறையில் இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வரைக்கும் நம்பகமான மாநில அளவிலான ஒரு கருத்து கணிப்பு அவருடைய முதல் 30 நாட்கள் எப்படி இருந்தது, அப்ரூவல் ரேட்டிங் என்ன அப்படின்னு வெளியாகலை. அது மேபி ஒரு 100 days ஆகலாம். மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நேர்மையான மனநிலையில் தான் மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒன்றும் நெகட்டிவிட்டி வரையறல. ஸோ ஒரே ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, வலுவான தொடக்கம். ஆனால் வெற்றியை நிரூபிப்பது அடுத்த 100 நாட்கள் தான் தெரியும்.